வணக்கம். நீங்கள் கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெட் வரி அதிகரிப்பு இன்று முதல் அமலில். வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகளை 12 மணியுடன் நிறைவு செய்ய தீர்மானம். சிரியாவில் இடம்பெறும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் பல தரப்பினருடன் கலந்துரையாடல். விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 15% வெட் வரி அதிகரிப்பு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதுவரை வரி அறவிடப்படாத சில பொருட்களுக்கு இம்முறை வரி அறவிடப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் மின்சார தொலைத்தொடர்புகள் சேவை, கையடக்க மற்றும் நிலையான தொலைபேசிகளுக்கான உபகரணங்கள், சுகாதார சேவை ஆகியன இந்த வெட் வரி திருத்தத்திற்குள் உள்ளடங்குகின்றன. இதுவரையில் தேசிய கட்டட நிர்மாண வரிக்குள் அடங்காத பொருட்கள் மற்றும் சில சேவைகளுக்கும் இம்முறை 2% தேசிய கட்டட நிர்மாண வரி அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய வெட் வரி திருத்தங்களூடாக நாளாந்த வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் 21 அதிகமான அத்தியாவசிய பொருட்களுக்கு புதிய வெட் வரி திருத்தத்தினால் எந்தவித பாதிப்புகளும் இல்லை என ராஜாங்க நிதியமைச்சர் லட்சுமண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இவ்வாறாயினும் இன்று முதல் அமல்படுத்தப்படும் வெட் வரி அதிகரிப்பினூடாக பேக்கரி உற்பத்திகள் ₹5 அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் மேல் அறிவித்தல் வழங்கப்படும் வரை நண்பகல் 12 மணி வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. நிலவும் அதிக வெப்பம் காரணமாக வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகளை 12 மணியுடன் நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் WDA மானல் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தற்போது நிலவும் அதிக வெப்பம் காரணமாக மாணவர்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாடசாலை நேரத்தில் அதிக வெப்பம் காரணமாக வகுப்பறைகளிலும் வெளியிலும் நடமாட முடியாமையினாலும் பாடசாலைகளை மூடுமாறு புலனறுவை மாவட்ட இடர் முகாமைத்துவ மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினால் மாகாண கல்வி அமைச்சிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். வர்த்தகர் ஒருவரிடம் தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்து ஒரு தொகை பணத்தை கப்பம் பெற்றமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புதுக்கடை நீதிவான் முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு கிராண்ட் பாஸ் ஸ்டேஸ் வீதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மம்மளப்பிட்டி பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி ₹2,50,000 பணத்தை கப்பமாக பெற்ற போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அறுபது வருடங்களுக்கும் மேற்பட்ட காலம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காய் போராடிய சிரேஷ்ட தலைவர் ஒருவர் நேற்று நினைவு கூறப்பட்டார். 2 வருடங்களுக்கு முன்னர் இயற்கை எய்திய பாலசம்புவின் பெயர் கொள்ளுப்பிட்டு 22ஆம் அவதிக்கு வைக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வு அமைச்சர் WDJ செனவிரத்ன தலைமையில் நடைபெற்றது. அரசாங்க ஊழியர்களுக்கான தொழிற்சங்கம் மற்றும் அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி முன்வைத்து 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பங்களிப்பு வழங்கியமையினால் பாலத்தம்பு அரசு சேவையிலிருந்து நீக்கப்பட்டார். CMU எனும் இலங்கை வர்த்தக கைத்தொழில் மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்தின் பிரதம செயலாளராக செயல்பட்ட அவர் உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்த அவர் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இயற்கை எய்தினாலும் அன்னாரின் மக்கள் பணி இன்றும் போற்றப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம் கருத்து தெரிவித்தார். கடலோர மக்களுடைய வாழ்வியலான எங்களுடைய பிரதேசத்தினுடைய மயிலடி துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கொழும்பினுடைய 40% தேவையை பூர்த்தி செய்த அந்த துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கடலிலே மீன்பிடிக்க முடிவைத்து மறுக்கப்படுகிறது. இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், செம்மண் நிலங்கள் ராணுவ ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது.
அதில் அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அரசாங்க செலவிலே சம்பளம் எடுப்பவர்கள் அவர்களுடைய செலவாக்கிலே உள்ளடக்கப்படாத காரணத்தினால் அந்த உற்பத்தியை வெளியிலே கொண்டு வந்து விற்பதன் மூலம் எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.